ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம நோட்புக் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் எப்படி பண்ணணும், இதுக்கான முதலீடு பார்த்திங்கன்னா ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை பற்றி நான் பேசுகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இருக்கும். ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழிலும் கூட இது. கூடவே பார்த்திங்கன்னா டிமாண்டும் ரொம்பவே அதிகமான அளவுக்கு இருக்குது. அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லோக்கல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் நம்ம வெளிநாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த தொழிலுக்கான தேவைகள் அதிகமான அளவுக்கு இருக்குது. என்ன தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் நம்மளாலையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக சர்வே பண்ண முடியும். அண்ட் ஆர்டர்ஸும் பார்த்திங்கன்னா தேடி வரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் தான் இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எந்த மாதிரியான இயந்திரங்கள் தேவைப்படும், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூலப்பொருள் என்னெல்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும், அதோடைய விலை நிலவரம் எந்த அளவுக்கு இருக்குது, அண்டு நமக்கு எங்கெல்லாம் தேவையான அந்த ரா மெட்டீரியல் கிடைக்கும், ப்ரொடக்ஷனுக்காக ஆகக்கூடிய செலவுகள் எந்த அளவுக்கு இருக்கும், நமக்கான லாபங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அண்டு கூடவே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த நோட்புக் உற்பத்தி தொழிலை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த மாதிரியான மிஷின் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை டைப்பில் இந்த பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா மேனுவலு, ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக், மூணாவதாக பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக். இப்போது மேனுவலுக்கும் செமி ஆட்டோமேட்டிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ மேனுவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 வகையான இயந்திரங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். இதே செமி ஆட்டோமேட்டிக்னால் ஒரு 2 இயந்திரங்கள் போதுமானது. ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி போகிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கான முதலீடுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாஸ் ப்ரொடக்ஷனும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு மேனுவல் மிஷினே பார்த்திங்கன்னா 100% சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ மேனுவல் மிஷினை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல பேப்பர் கட்டிங் மிஷின் தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரூலிங் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பேப்பர்ஸில் நம்ம லைன் போடுறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ரூலிங் மிஷினை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் மிஷின். அந்த ஸ்ட்ரெச்சிங் மிஷின்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ரெடி பண்ண நோட்டில் பின்னடிக்கிறதுக்காகவும் அண்டு க்ளூ போடுறதுக்காகவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சிங் மிஷின் நமக்கு தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எட்ஜு கட்டிங் மிஷின். எட்ஜு கட்டிங் மிஷின் பண்ணிவிட்டு அடுத்து பேக்கிங் பண்ணுறோம். ஸோ பேக்கிங் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது தான். இப்போது இந்த இயந்திரங்கள் வாங்கிறதுக்காக எந்த அளவுக்கு முதலீடுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2 லட்ச ரூபாயிலேருந்து 2.5 லட்ச ரூபாய் வரையும் தான் பார்த்திங்கன்னா இந்த மிஷினோடைய காஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வரும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானது பேப்பர்ஸ் தான். ஏன்னா இந்த பேப்பர் இல்லாமல் நோட்டை பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண முடியாது. அண்ட் அதுக்கு அடுத்து இன்னும் என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நோட்டுக்கு தேவையான கவர், அதாவது நல்ல டிசைன் பண்ண கவர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த கவர் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் அண்டு ஃபினிஷிங்காகவும் பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்து காமிக்கும். ஸோ அதனால் அந்த கவர்ஸ்க்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு கொடுக்கணும். இப்போது மிஷினோடைய நமக்கு எந்த மாதிரியான மிஷின்லாம் தேவைப்படும், அதோடைய ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போது அடுத்து என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேப்பர். ஏன்னா இந்த பேப்பரை நம்ம எங்கே கொள்முதல் பண்ணணும், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஜிஎஸ்எம். அந்த ஜிஎஸ்எம் குவாலிட்டி ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அந்த காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக லோ குவாலிட்டி ஜிஎஸ்எம்மில் இருக்கிற பேப்பர்ஸை எடுத்துட்டோன்னா மார்க்கெட்டிங் அப்படின்றது ப்ராப்பராக போகாது. ஸோ நல்ல மார்க்கெட் ஆகணும் அப்படின்னா நல்ல ஜிஎஸ்எம் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை பார்த்திங்கன்னா வாங்கணும். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம நோட் ரெடி பண்ணுறதுக்காக எந்த மாதிரியான ஜிஎஸ்எம்மில் இருக்கிற பேப்பர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
ஒரு 65லேருந்து 70 ஜிஎஸ்எம். இந்த ஜிஎஸ்எம்குள்ளே இருக்கக்கூடிய பேப்பர்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நார்மலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நோட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நோட்டோடைய பேப்பர் வந்து திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து முன்னாடி எழுதுறது பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்தில் வந்து தெரியக்கூடாது. அதுதான் வந்து ரொம்பவே முக்கியமானது. இப்போ நார்மலாக 70 ஜிஎஸ்எம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். அது பார்த்திங்கன்னா வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த A4 சீட்டு பிரிண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்காக வந்து பயன்படுத்தக்கூடியது. ஸோ நம்ம வந்து ஆப்ஷனாக சொல்கிறது 65லேருந்து 70 ஜிஎஸ்எம் இந்த சைஸில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை தான் நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணி இந்த நோட்டு வந்து உற்பத்தி பண்ணணும். அப்போ தான் அதோடைய குவாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி 65 ஜிஎஸ்எம் டு 70 ஜிஎஸ்எம் வரையும் இருக்கக்கூடிய பேப்பர்ஸோடைய விலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ரூ. 70லேருந்து 75, 78 இந்த ப்ரைஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா வருது. சரிங்களா? அதாவது பேப்பரோடைய ப்ரைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. இந்த மாதிரியான வெயில் காலங்களில் நம்ம அந்த ரா மெட்டீரியலை வந்து கொள்முதல் பண்ணுறப்ப பேப்பர்ஸை அதோடைய விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த உற்பத்தி திறன் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கான ப்ராசஸும் வந்து ஈஸியாக இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா அந்த மழை காலங்களில் வந்து அந்த ப்ராசஸிங் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் கொள்முதல் பண்ணுறது தான் ரொம்பவும் நல்லது. அதுக்கு அடுத்து லோக்கலில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலயமா எடுக்காமல் நம்ம டைரெக்டாக பேப்பர் மில்ஸ்லேருந்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல லாபம் வந்து கிடைக்கும். ஏன்னா பேப்பர் மில்லில் வந்து நம்ம நேரடியாக போயிட்டு எடுக்கிறப்ப அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னா மினிமம் ஒரு 4லேருந்து 5 டன் வந்து ஆர்டர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறப்ப தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 70 நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் நேரடியாக மில்லுலேருந்து எடுக்கிறப்ப ஒரு கிலோவை பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 65 வந்து உங்களால் வாங்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் கொள்முதல் பண்ணுறப்ப இன்னமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான லாபங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு மிஷினு அண்டு ரா மெட்டீரியலு அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எங்கெல்லாம் கிடைக்கும் ரா மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஎன்பிஎல் லிமிடெட், அதாவது தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட், அப்படி இல்லைன்னா ஜேகே பேப்பர் லிமிடெட், இந்த மாதிரி வந்து நிறைய பேப்பர் கம்பெனிஸ் வந்து இருக்குது. அங்கேருந்து நம்ம நேரடியாக கொள்முதல் பண்ணுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் உற்பத்திக்கான செலவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நோட்டை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து சீட்டு தான், பேப்பர்ஸை தான் வந்து முக்கியமாக மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது 160 பேப்பர், 180 பேப்பர் இந்த மாதிரி. ஏன்னா வெயிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெயிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஜிஎஸ்எம் மாற மாற வெயிட் அப்படின்றது மாறும், பேப்பர் வந்து குறையும். ஸோ அதனால பேப்பர் தான் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 65 ஜிஎஸ்எம்மில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்து நோட்டு உற்பத்தி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களால் 1 கிலோ நோட்டுக்கு 1 கிலோ பேப்பரை வச்சு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 7 நோட்டுலேருந்து 8 நோட்டு வரையும் உற்பத்தி பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பேப்பர்ஸை வந்து ரோலாக வந்து கொள்முதல் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ரோலாக கொள்முதல் பண்ணி கட்டிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பரோடைய வேஸ்ட் அப்படின்றது வந்து கம்மியாகும். ஸோ அதனால் ரோலாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கட்டிங் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நோட் வரையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து குறையும். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு நோட்டுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக, அதாவது பேப்பரோடைய காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு ரூ. 65 வருது. சரிங்களா? ரூ. 65 நம்ம 8 நோட்டு பார்த்திங்கன்னா ரெடி பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு 7 நோட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 7 நோட்டு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பேப்பரோடைய காஸ்ட் வந்து ரூ. 9 வருது. அதை இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கட்டிங் காஸ்ட்டு, அதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்டேப்லர் போடுற ஸ்ட்ரெச்சிங் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, லேபர் காஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரூ. 3 வரையும் வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப 9 + ஒரு 3 பார்த்திங்கன்னா ரூ. 12 ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை இல்லாமல் ப்ராப்பரான அந்த 3D ஒர்க் பண்ண கவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்குற மாதிரி வரும். அந்த கவரோடைய காஸ்ட்டு நம்ம பல்காக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ரூ. 1.50 2 வரையும் வரும். ஸோ அது வந்து ஒரு ரூ. 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆல்மோஸ்ட் ஒரு லாங் சைஸ் நோட்டு, ஒரு 160 பேஜஸ் இருக்கக்கூடிய நோட்டை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரூ. 15 வரையும் வரும். ஸோ இது வந்து பேக்கிங் எல்லாமே சேர்த்து நம்ம சொல்கிறோம். அதாவது பேப்பரோடைய காஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு,
லேபர் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி அண்டு பேக்கிங்கு இதையெல்லாம் சேர்த்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டுக்கு வெறும் 15 ரூபா தான் வருது. ஆனால் இன்றைக்கி வந்து ரீட்டைல் மார்க்கெட்டில் ஒரு நோட்டை பார்த்தீங்கன்னா 45 ரூபா, 50 ரூபா இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் உற்பத்திக்கான செலவு பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா தான். நீங்கள் ப்ராப்பராக அந்த மார்க்கெட்டிங் நெட்வொர்க்கை வந்து டெவலப் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழிலில் மிகப்பெரிய அளவு லாபங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு உற்பத்தி பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய செலவு வெறும் 15 ரூபா வருது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 45 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 160 பேஜஸ் இருக்கக்கூடிய லாங் சைஸ் நோட்டை. அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் எங்கே இருக்குது, ஸோ 45 to 50 இந்த ப்ரைஸ் எங்கே இருக்குது. நீங்கள் ஒரு நோட்டுக்கு ஆவரேஜாக ஒரு 10 ரூபா மார்ஜின் வச்சு நீங்கள் வந்து ஓனாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் அப்படின்றது வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான மேனுவல் மிஷின் மூலயமா உங்களால் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை நோட்டு உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் பார்த்தா 1000 நோட்டு, அதிகபட்சம் பார்க்குறப்ப 1600 நோட்டு வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த மினிமம் கால்குலேஷன் அந்த 1000 நோட்டு அப்படின்ற கணக்கு எடுத்தாலே பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வரையும் ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் இது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே பார்த்திங்கன்னா கிடையாது. உங்களால் ப்ராப்பராக வந்து கொள்முதல் அந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மிஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மிஷினை பற்றின ஃபுல் ட்ரைனிங்கையும் கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேப்பர் சப்ளையர்ஸோடைய டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் ஓனாக மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்து சப்ளை பண்ணலாம். ஸோ உங்களால் முடியும்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. அதே போல் உங்கள் சப்போர்ட்டை ரெகுலராக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம்.